வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எஸ்டபிள்யூபி அப்படின்னா சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக வந்து நீங்கள் இப்போ ஒரு வீடு வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து வாடகை விடும்போது அதுக்கு ஒரு வாடகை இன்கம் வரும். ஸோ அதே மாதிரி ஒரு நம்ம பணத்தை வந்து கடனாக யாருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இல்லை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டிருந்தோம்னா நமக்கு வந்து ரெகுலராக ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்கம் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக நமக்கு எப்படி ரெகுலர் இன்கம் செட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மெத்தட் வந்து எஸ்டபிள்யூபி. எப்படி நம்ம எஸ்ஐபியில் வந்து ரெகுலராக மந்த் ஆன் மந்த் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ, அதே மாதிரி வந்து எஸ்டபிள்யூபியில் எவ்ரி மந்த் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணலாம். ஸோ இது எப்படி யாருக்கு யூஸ் ஆகும், என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து ரிட்டையரிஸ், இது யாரும் வந்து அவங்களோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் இருக்குது, ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட்ஸே லைக் லம்சம்ங்கிறது 1-2 இல்லாமல் ஒரு இன்னும் பிகர் அமௌண்ட், ஒரு 25 lakhs 50 lakhs அந்த மாதிரி இருக்கவங்க வந்து அந்த மொத்த அமௌண்ட்டையும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நல்லா டிப்ளாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக அவங்களுக்கு தேவைப்படுற இன்கம்ஸே அவங்க மந்த்லி இன்கம் ஒரு மந்த்லி அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ்க்காக ஒரு 30,000 இல்லை 40,000 தேவைப்படுதுன்னா அந்த கார்பஸை வந்து ஒரு சைடு வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வந்து ஒரு 35,000 எவ்ரி மந்த் நமக்கு வர மாதிரி செட் பண்ணிட்டோம்னா அந்தந்த டே வந்து அவங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் மாதிரி அது வந்துகிட்டே இருக்கும். பட் ரிமைனிங் இருக்க கார்பஸ் வந்து ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு 15 to 18 வந்து காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு அட் த சேம் டைம் நீங்கள் இன்வெஸ்ட்டும் பண்ணுறீங்க, அதே நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படுற ரெகுலர் எக்ஸ்பென்சஸ்க்காக வந்து நீட்ஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கவும் செய்கிறீங்க. ஸோ இது வந்து ஒன்று ரிட்டையரிஸ் யூஸ் பண்ணலாம், இன்னொன்று வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி விற்று அதுலேருந்து வந்திருக்கு, ஒரு பெரிய அமௌண்ட் வந்திருக்குன்னா ஸோ அதுலேருந்து வந்து அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு ரெகுலர் இன்கம் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பீப்புள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். எஸ்டபிள்யூபி வந்து அதோட இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாருக்கும் வந்து இட் இஸ் நாட் அ ஒன் சைஸ் ஃபிட் ஆல். அவங்களோட ஒரு ஏஜ், அவங்களோட நிதி நிலைமை அதை பொறுத்து வந்து ஒருத்தங்களுக்கும் ஒரு தேவை வந்து மாறுபடும். எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது வந்து மாறுபடும். ஸோ இந்த மாதிரி வந்து அட்வைசஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும் போது, இல்லை எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதை பற்றி எந்த ஒரு குவரி இருந்தாலும், ஒரு கேள்வி இருந்தாலும் அதை வந்து இமீடியட்டாக இந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா வந்து மேலும் வந்து நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டர் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சீட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் உதவியாக இருக்கும். தேங்க்யூ.